வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 8 திக்கும் 8 மணி செய்தி தொகுப்பில் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தலின் போது கிருஷ்ணகிரி மற்றும் உடுமலைப்பேட்டை தொகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக டிஜிபிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சட்டப்பேரவைத் தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து குடும்பத்துடன் ஓய்வெடுக்க கொடைக்கானலுக்கு சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாம்பார்புரம் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் 4 நாட்கள் தங்கி ஓய்வெடுக்க உள்ளதால் பாதுகாப்பு தீவிரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையொட்டி கொடைக்கானல் மலைப்பகுதியில் ட்ரோன்கள் மற்றும் தனி விமானங்கள் பறக்க தடை. கொடைக்கானல் நகரில் பாதுகாப்பு பணியில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிரம். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளதாக கட்டை விரலை உயர்த்தி காட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். தமிழக சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் 24,21,186 வாக்குகள் பதிவு. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட 4,371 பேர் மட்டுமே கூடுதலாக வாக்களித்துள்ளதாக தகவல். சென்னை மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆர்கே நகர் தொகுதியில் மட்டும் 90.56% வாக்குகள் பதிவு. குறைந்த அளவாக மயிலாப்பூர் தொகுதியில் 74.84% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் எந்த வாக்குச்சாவடியிலும் மாற்று வாக்குப்பதிவு நடத்தப்படாது என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சில வாக்குச்சாவடிகளில் மின்னணு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தடையின்றி நடத்தப்பட்டதாகவும் தகவல். தமிழகத்தில் வாக்களிப்பதில் ஆண்களை பின்னுக்கு தள்ளிய பெண் வாக்காளர்கள். ஆண் வாக்காளர்கள் 2,80,00,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,13,93,00,000 பேரும் வாக்களித்துள்ளதாக தகவல். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை மே 4ஆம் தேதி எண்ண உள்ள 62 மையங்களில் தீவிர கண்காணிப்பு. துப்பாக்கி ஏந்திய வீரர்கள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இரவு பகலாக சுழற்சி முறையில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூரில் எல்ஆர்ஜி கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் சிசிடிவி கேமராவில் நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக புகார். மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு இனி இதுபோன்ற செயல்கள் நடக்காது என உறுதி. வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் முகவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கையில் சந்தேகம் இருந்தால் அதற்கான விளக்கத்தை எழுத்துப்பூர்வமாக பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். விசிக மாநில பொருளாளராக எஸ் பாலாஜி மற்றும் முதன்மை செயலாளராக ஆலுஷா நவாஸ் நியமனம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் எதுவும் மாறவில்லை. தமிழகத்தில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. கூடுதலாக வாக்குப்பதிவு ஆகியிருப்பதை போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. இது உண்மை இல்லை. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய வாக்காளர்கள் 20 to 25 லட்சம் பேர் இணைவார்கள். அதில் அந்த எண்ணிக்கையில் கூடுதலாக சேருவார்கள். அதுபோல் இந்த தேர்தலிலும் 20 to 25 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். குழந்தைகளிடம் வாக்கு கேட்ட தாவேக தலைவர் விஜய் மீது கோவை காவல் ஆணையரகத்தில் விசிக நிர்வாகி புகார்.
தன் 5 வயது மகன் விஜயின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி அடம் பிடித்ததால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாகவும் ஆதங்கம். நீங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடணும், இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி என்னை வற்புறுத்தி டிவிக்கு ஓட்டு போட சொல்கிறான் என் பையன். இதை சமாதானப்படுத்துறதுக்கே எனக்கு பெரிய விஷயமா போச்சு. இதே மாதிரி மக்கள்கிட்ட எவ்வளோ குழந்தைகள் இப்படி சொல்லி விஜய்க்கு ஓட்டு போட சொல்லியிருக்காருன்றது மக்களுக்கு தெரியும் நல்லாவே. இது சம்மந்தமாக குழந்தைகளை மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள ஒரு ஓட்டு போடுற ஒரு கருவியாக, ஓட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவியாக யூஸ் பண்ணியிருக்கார் விஜய். இது சட்ட ரீதியாக ரொம்ப குற்றமான விஷயம். திருநங்கைகளுக்கான ஒருங்கிணைந்த மறுவாழ்வு திட்டத்தை உருவாக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருநங்கைகளின் பிறப்பில் குறை இல்லை, ஆனால் அவர்கள் மீதான சமூக அணுகுமுறையில்தான் குறை உள்ளதாகவும் கருத்து. திருநங்கைகளும் மனிதர்களே, அவர்களின் மரியாதை மற்றும் மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். திருநங்கைகளை புறக்கணித்து அவர்களை வறுமைக்கு தள்ளுவது சமூகத்தின் தோல்வியை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி திட்டவட்டம். டெல்லியில் வரும் 29ஆம் தேதி கூடுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 50வது கூட்டம். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு நீர் திறப்பது தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாக தகவல். அன்புமணியால் தனக்கும் குடும்பத்திற்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸின் உதவியாளர் 3வது முறையாக டிஜிபி அலுவலகத்தில் புகார். நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க கோரிக்கை. எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு காரணமாக சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பங்க்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் பல மணி நேர காத்திருப்புக்கு பிறகும் கேஸ் கிடைக்கவில்லை என வேதனை. சூப்பர் கேஸ்ல 94 ரூபாய், கோ கேஸ்ல 100 ரூபாய். ஒரு பங்க்லையும் ஒரு ரேட்டு விற்கிறாங்க. நான் 2வது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஹவர் நின்று இங்கே இருந்து அப்படி சுற்றிட்டு வரும், ஒரு ஹவர் ஆகுது. ரொம்ப ஆலோசனை பாதிக்கப்படுது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வருமானம் இல்லை. இப்போ 500 ரூபாய்க்கு ஓட்டினேன், 500 ரூபா கேஸ் போட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு 500 ரூபா ஓட்டினா மறுபடியும் கேஸ் தான் போகணும். ஓட்டுறோம், கேஸ் போடுறோம், எங்கள் வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. பச்சை முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயோனைஸுக்கு விதிக்கப்பட்ட தடை மேலும் ஓராண்டுக்கு நீட்டிப்பு. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு. நடப்பு கல்வியாண்டுக்கான 4.11 கோடி பள்ளி பாடல் நூல்கள் அச்சிடப்பட்டு தயார். பள்ளிகள் திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு புத்தகங்கள் கிடைக்கும் வகையில் பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் சுட்டெரிக்கும் கோடை வெயில் தாக்கத்தால் பொதுமக்கள் கடும் அவதி. சென்னையில் தர்பூசணி, நுங்கு, இளநீர், பழச்சாறு, கூழ் வகைகள் விற்பனை படுச்சோர். மதுரை அழகர் கோவில் சித்திரை திருவிழா நாளை மறுநாள் தொடங்கி மே 6ஆம் தேதி வரை 10 நாள் நடைபெறும் என அறிவிப்பு. அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் வருகிற 29ஆம் தேதி புறப்படுவார் எனவும் தகவல். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மே 1ஆம் தேதி வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரம். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மாவட்டங்களில் ஏப்ரல் 28, 29 தேதிகளில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. வரும் 29ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு நாளை ஹால் டிக்கெட் வெளியீடு. மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்விற்கு நாடு முழுவதும் 28 லட்சம் பேர் விண்ணப்பம். புதிய கட்சியை தொடங்கினார் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதா.
சகோதரர் KT ராமாராவ் ஆதரவாளர்களுக்கு சவால் விடுக்கும் வகையில் தெலுங்கானா ராஷ்டிர சேனா என்ற புதிய கட்சி தொடக்கம். இந்தியாவில் உள்ள ஒரு சில கோடீஸ்வரர்களின் நலனுக்காகவே மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. துறைமுகம், விமான நிலையம், காற்றாலை, உட்கட்டமைப்பு என அனைத்து துறைகளையும் அதானியிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சனம். மேற்கு வங்க மாநிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை செயல்படுத்த மறுக்கிறார் மம்தா பானர்ஜி. பாஜக ஆட்சிக்கு வரும்போது வங்கத்தில் உள்ள மத்துவா சமூக மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். டிசம்பரிலிருந்து சுங்கச்சாவடிகளில் இடையூறற்ற சேவை வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல். உயர் தரத்திலான ANPR கேமராக்கள் மற்றும் ஃபாஸ்டாக் குறியீடு மூலம் கட்டணத்தை வசூலிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் நடைமுறைக்கு வர இருப்பதாக அறிவிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மேல் ஹெலிகாப்டர் தாழ்வாக பறந்த சம்பவம் கடுமையான பாதுகாப்பு மீறல் என கேரள மாநில கூடுதல் DGP ஸ்ரீஜித் அறிக்கை. வானிலை பிரச்சினை என்ற கடலோர காவல் படையின் விளக்கம் திருப்திகரமாக இல்லை. விரிவான விசாரணை நிச்சயம் தேவை எனவும் திட்டவட்டம். கேரளத்தில் கடந்த ஓரிரு நாட்களாக சூரிய ஒளியில் புற ஊதா கதிர்வீச்சு அதிகரிப்பு. தோல், கண்களை பாதிக்கும் என்பதால் பாதுகாப்புடன் இருக்குமாறு பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேரள மக்களுக்கு எச்சரிக்கை. சென்னை சேப்பாக்கத்தில் CSK குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் நாளை மோத உள்ளதன் எதிரொலி. சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தந்த குஜராத் அணி வீரர்கள். சென்னை சேப்பாக்கத்தில் நாளை நடைபெறும் IPL போட்டியில் நட்சத்திர வீரர் தோனி விளையாட வாய்ப்பில்லை என தகவல். குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி விளையாட மாட்டார் என பயிற்சியாளர் ஸ்டீஃபன் விளமிங் தகவல். IPL தொடரில் அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் சஞ்சு சாம்சனை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்திற்கு முன்னேறினார் KL ராகுல். 8 சதங்களுடன் விராட் கோலி முதலிடத்திலும் 2வது இடத்திலும் பட்லர் மற்றும் 3வது இடத்தை முறையே கெயில், ராகுல் பிடித்தனர். டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வீரர் லுங்கி நிகிடி காயம். பறந்து வந்த பந்தை பிடிக்க முயன்றபோது தரையில் தலை வேகமாக மோதியதால் மயக்கமடைந்ததால் பரபரப்பு.